கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 10 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ஒரு குட்டி ப்ரோமோவா பார்த்துடலாங்க. தீபா ஆல்ரெடி முருகன் கிட்ட எனக்கு இந்த வேலை நல்லபடியாக கிடைச்சிருச்சுன்னா உனக்கு சாயங்காலம் நான் நெய் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிளம்பியிருப்பாங்க. அதே மாதிரி தீபாவுக்கும் நல்லபடியாக வேலையும் கிடைச்சிடுச்சு. இப்போ கார்த்திக் தீபா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. தீபாவும் முருகனுக்கு நெய் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா முருகன் சிலையை காணோம். உடனே தீபா பதறி போய் ஓடி வந்து கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக்கும் நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, கண்டிப்பாக முருகன் சிலை கிடைச்சிடும். அந்த முருகன் சிலை எப்படி நாளைக்கு தன்னால் வீட்டுக்குள்ளே வரப்போகுதுன்னு பாருங்க அப்படின்னு கார்த்திக் தீபா கிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க. தீபாவும் நம்பிக்கையோடு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் என்னடானா சம்மந்தமே இல்லாமல் ஐஸ்வர்யா ரொம்ப தெய்வீக பக்தியோட முருகன் சிலையை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அதை பார்த்ததுமே வீட்டில் இருக்க எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கார்த்திக் மட்டும் சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. அந்த முருகன் சிலை காணாமல் போனதுக்கு ரீசன் யாருன்னா ஐஸ்வர்யாங்கிறத கார்த்திக் கரெக்டாக கெஸ் பண்ணி அவங்களுக்கு செக் வைக்கிறாங்க. இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.